Welcome back, GFam. How are you all? Assalamualaikum and good morning. So, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூரா பத்திரமா இருப்பீங்க. ஏன்னா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோ வரலன்னு சொல்லிட்டு பர்சனலா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. ஸோ எஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் விடை தரும் விதமாக ஏன்னா மண்டை எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. குளிச்சுட்டு வந்தேன் இப்போ தான். ஸோ ஹேர் கட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று முந்தானத்து வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக 3 days ஆகுது ஹேர் கட்லாம் பண்ணி. ஸோ இப்போது மூஞ்சி பார்த்தாலே தெரியும், தூங்காமல் அப்படியே யாரை போய் எஞ்சி போய் உட்காந்துருக்கேன். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த ஒரு நேரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டே நெருங்கி விட்டதும் எஸ் பேக் டு சவுதி அரேபியா அதுக்கான பயணங்கள் தான் மேற்கொள்ள போகிறோம். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அதுக்காடி நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க கிளம்பலாம். ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி சேலம் மெயின் ரோடை பிடிப்பதற்காக கரெக்டாக ஜஸ்ட்டு வீட்டிலேருந்து வெளியே வந்திருக்கோம். வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். 10 கிலோ. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு இங்கேருந்து. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஊருக்குள்ளே வேலையே இல்லை, இந்த பக்கம் தான் போகிறோம். பார்த்து வந்து ஒரு ஹெவி டிரைவர் ஆக்சுவலாக டிராக்டர் ஓட்டிகிட்டு இருந்தார். சரி நம்ம வண்டி ஓட்டணும் அப்படின்னாரு. ஸோ நம்மளும் சரி பையன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேலம் போகிறோம், வந்து நம்மளை ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு. சரி ஃபஸ்ட் டைம் கார் ஓட்ட போகிறேன் பார்த்துக்க அப்படின்னாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு கீர் செகண்ட் கீர்னு ஒன்றா சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கரெக்டாக நான் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ எஸ், நவ் வி ஆர் கோயிங் டு சேலம் ஜங்ஷன். எல்லோரும் ஏர்போர்ட் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இன்னும் ஸோ நமக்கு வந்து டிக்கெட் வந்து ஃப்ளைட் வந்து மும்பையிலேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெயினில் போகிறோம். ட்ரெயினில் போய் தான் அப்படியே வந்து ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம். திஸ் இஸ் அவர் பிளான். வாங்க நேராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நேராக சேலத்தை நோக்கி கிளம்பும். அதுக்கு முன்னாடி வண்டியில் பெட்ரோல் இல்லை, அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படி பை கட்டு தானே. ஃபேம்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் நிப்பாட்டி ஒரு டீ ஒரு சோடாவோ போட்டுட்டு அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட வாழப்பாடிக்கு பக்கத்தில் வர போகிறோம். இன்னும் சேலம் வந்து பார்த்தீங்கன்னா 40 minutes காட்டுதுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. சரி இப்போயே நம்ம கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க நிறைய இப்போ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆகலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சா? எவ்வளோ வந்துச்சு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு? எத்தனை பேருக்கு வாங்கினேன்? ஓகே ஜிஃபேம். ஸோ 3 பேருக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டே இப்போ அக்காவாக வாங்கி விட்டோம். இன்னும் 1/2 மணி நேரத்திற்குள்ளாகவே நம்மளுடைய ட்ரெயின் வந்து சேரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாய் வந்து கிட்ட போயிருக்காரு கார் பார்க்கிங் போடுறதுக்கு. நம்ம வந்து அப்படிங்க இங்கே வந்துட்டோம். வாங்க இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினை பிடிச்சிட்டு ட்ரெயின் எப்படி இருக்குன்ற ஒரு குட்டி ரிவ்யூ இதிலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஜிஃபேம். ஸோ கிட்ட லக்கேஜ் இறக்கிட்டு இப்போது கிளம்புவோம். பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேஷனுக்கிட்ட வந்தாச்சு. அண்ட் நம்ம ட்ரெயின் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டது. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து கிளம்புவோம். ஆமாம் நான் வந்து ஓடலான்ட்டு இருந்தேன். பவர் பேங்க் உள்ளே இருக்குது, வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தேன், ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. எல்லாம் உங்களால் தான் பை. ஏன் பை எப்படி பண்ணீங்க? ஒரு மனுஷன் வந்து ஒரு பொருள் வண்டியில் வைக்கிறான்னா அதை கரெக்டாக ஆமாம் இதை வச்சுக்கோங்க, நான் வேறு போயிட போகிறேன், சாவி எடுத்துகிட்டு போயிட போகிறேன், அதை முதல்ல வச்சுக்கோங்க. ஐயோ ஐயோ வாங்க பேக் ஏற்றுவோம். போன வாரம் வந்து சிம்மு விடும்போது ஒரு 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 10-15 பேர் குரூப்பே விட்டுட்டு போயிட்டான். லோக்கல் ட்ரெயின் மாரி வந்து நிறுத்தம் எடுத்துகிட்டு போயிட்டேன்ட்டான். அதனால தான் பயமே டக்கு தூக்கி உள்ளே போடுவோம். ஓகே ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு 2 hours வந்து ராயக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர், ராயக்கோட்டை ஸ்டேஷன் ஆல்சோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேயே தாங்க நிற்கிது. மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐயோ டைமை பார்க்காம விட்டேனே. இந்த நேரத்துக்கு கர்நாடகா பார்டர் விச் மீன்ஸ் பெங்களூருக்குள்ளே இருக்கணும். ஆனால் இன்னும் நம்ம வந்து பெங்களூருக்குள்ளேயே போகாமல் இருக்கோம். தமிழ்நாட்டிலே போர்டுலாம் இருக்குது பாருங்களா, தெரியுதா? சரி நம்ம தமிழ்நாட்டிலே சுற்றிட்டு இருக்கோம். செம்ம பசி எடுத்துக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர்னு வந்து செம்ம டயர்டு ஏறி படுத்துட்டோம். ஸோ நம்மளோட கோச் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு டைமு நான் வந்து ஏசி கோச்சில் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு. 1500 டிக்கெட்டு. உள்ளே போய்ட்டு உங்களுக்கு நான் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல சாப்பிட எதாவது கிடைக்குதுன்னு போகும். பெப்சி வச்சுருக்கான் பாரு ஷிஃபேம். இன்னும் 2 மணி நேரம் ட்ரெயின் வந்து இப்படி தான் நிற்குமா. அதனால் வந்து உஷாராக போண்டா மிளகாத்தூள் போட்டு இந்த மாங்காய்லாம் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தாச்சு. அது பானிபூரி கிடையாது, உட்காந்து சாப்பிடுவோம். போண்டா போடுறது, போண்டா மிளகா பஜ்ஜி அது இதுன்னு சொல்லி போட்டு கொடுக்குறாங்க. ஸோ வாங்க ஜிஃபேம் இது எதுவும் நம்ம சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்துக்கு மேலே நெருக்கி 4 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ட்ரெயின் வந்து செம்ம டிலே ஆகிடுச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படி இப்படின்னு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நமக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் ஒன்று பிரேக் டவுன் ஆகி நின்றுடுச்சு. ஸோ அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்மளை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ட்ராக்கில் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். பயங்கர டிலே. இந்த டைமுக்கெல்லாம் கர்நாடகாவே நம்ம தாண்டி வெளியே போயிருக்க வேண்டியது.
பட் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். காலைல 11:30 மணிக்கு உட்காந்தோம், மணி 6 ஆக போகுது. இன்னமும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கும். பயங்கர டிலேன்னு தான் நம்ம சொல்லணும். எனிவே பார்த்துக்கலாம், அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ ஏசி கோச் நல்லா இருக்குது, போர்வெல்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருக்குன்னு அப்படியே ஜம்முன்னு. இது நம்ம சீட்டே கிடையாது ஆக்சுவலாக, நம்ம சீட் இங்கே இருக்குது. பட் யாருமே வந்து இல்லை, நிறைய இடம் வந்து காலியாக தான் இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ வாங்க. வா, என்ன அங்கே சீனு போகிறேங்க, அல்டிமேட்டாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. அது கிட்ட கொஞ்சம் ஓப்பன் ஆச்சுன்னா இடத்த காட்டலான்னு பார்க்குறேன், ஓப்பன் ஆக மாட்டேதுங்க. போடு, இங்கே பார், இங்கே பார், செம்மையாக இருக்குல்ல. நெருப்பு எரியிற மாதிரி இருக்குது, அப்படியே நெருப்பு மாதிரியே இருக்குது ஜிஃபேம். நெருப்பே தான், அப்புறம் என்ன, நெருப்பு தானே கீழே போயிட்டுருக்கு. இப்போ கீழே போகல, நவந்து போயிட்டுருக்கு. வேறு லெவலுங்க. சரி வாங்க ஜிஃபேம், நம்ம நேராக கிளம்புவோம். அடுத்த ட்ரெயின் எங்கே நிற்கும்னு தெரியல, பார்ப்போம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கு வந்தாச்சு. ஆனால் வந்து மெயின் ஸ்டேஷன் மெஜஸ்டிக் இன்னும் நம்ம போகல. ஸோ அப்படியே அழகாக இறங்கி கீழே நிற்கிறோம். அப்படியே இங்கே நம்ம இப்போ வெயிட்டிங்கில் இருக்கோம். அகெயின் ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நின்றுச்சு இந்த வாட்டி. ஸோ இந்த வாட்டி அந்த இடத்துல நிற்கும் போது இந்த மாதிரி நின்றுந்தால் கூட எதாவது கடையில் வாங்கியா தின்னுருக்கலாம். வாங்கி திங்க கூட எதுவுமே வழி இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம வந்து ஆக்சுவலாக லாக் ஆகிடும். பட் இப்போ ஓகே, ஓரளவுக்கு இதாக தான் இருக்குது. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் மெஜஸ்டிக் வந்தோடனே. இதில் எல்லாத்துக்கும் மேலே ஹைலைட் என்ன தெரியுமா, ஜொமேட்டோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். மெஜஸ்டிக்கில் நம்மளுக்கு சிக்கன் தந்தூரி வர்ற மாதிரி சோத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு புளிசோறு ஸ்பீடரை செஞ்சு கொண்டு வரணும். தொட்டுக்க எது இல்லைன்னு இப்போ என்ன சொல்கிறது, வருமா கரெக்டாக கைக்கு கிடைக்குமான்றான் மேட்ரு. வச்சு என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போமே. ஆறி போய் தான் கிடைக்கும் அநேகமாக, பார்க்கலாம் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் மெஜஸ்டிக் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம ஜொமேட்டோ ஆர்டர் போட்ட ஃபுட்டை தான் தேடிட்டு இருக்கோம். 2 மினிட்ஸில் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லெட்ஸி 2 மினிட்ஸில் வராங்களா இல்லையா அப்படின்ற மொத்தத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கொண்டாந்து எப்படியாவது கொடுத்துருப்பா, சொன்ன நம்பி தான் பட்னியாக உட்காந்துருக்கோம் தொட்டுக்கிறதுக்கு இல்லாமல். சரி வாங்க பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் இங்கே நம்ம வெயிட் பண்ணலாம் ஜெயிப்பேன். ஃபுல்லாக க்ரௌடு ஏறிச்சு, பயங்கர க்ரௌடு. அப்பா ஃபுல்லுங்க பெங்களூரில். அப்பா இட்ஸ் டைம் டு ஸ்லீப். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெட்டெல்லாம் தூக்கி போட்டு விரிச்சிட்டு இருக்காங்க. அண்ணனும் கீழே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டு எல்லாம் விரிச்சிட்டு உட்காந்துருக்குது பக்காவா. ஸோ நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் செட். ஸோ இப்போ பக்காவாக போட்டாச்சு. போர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது அண்ணனுக்கு, அது மொத்தமாக உள்ளது எனக்கு. நமக்கு குளிர் ஒத்துக்காது, அதனால் அவன் கேப்லலாம் போகாது. நீங்கள் அப்படியே சும்மா விரிச்சு தான் விட்டு படுத்துக்கணும். கரெக்டாக இருக்கா? விரிச்சு விட்டுக்கோ. சார்ஜர் ஹோல்டர் பாருங்க கைஸ், இங்கேயே கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே. தலைக்கு நிறைய வச்சுருக்கேன். கண்டபடி உட்காந்து இங்கேயே பெயிண்ட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தைரியமாக உட்காந்து. ஆனால் பாவிக்கலாம், மனுஷன் வெளியே வந்து ஒரு பிளாக் எடுக்கலான்னு நினச்சா இங்கேயும் பாருங்க கதை வந்து மட்டார்னு முதுகுல அடிச்சிருச்சு. இது என்ன ஸ்டேஷன், ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா துதினான்னு சொல்லிட்டு என்னமோ துதினான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இது. ஆக்சுவலி பார்த்து உஷாராக தான் நம்ம நிற்கணும் ஜிஃபேன். இந்த பாருங்க DUDHA துதானி அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறோம். இவங்களாம் பாருங்கண்ணா ஸ்டேஷன் பக்கத்துலேயே வீடு. தூங்கினதெல்லாம் போதும், முதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு மறுத்து போய் எலும்பு ஒன்று இழுக்குதுங்க அப்படியே. அதனால் அப்படிங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்போன்னு சொல்லிட்டு இந்த துதுனா ஸ்டேஷனில் இறங்கி நிற்கிறோம். அண்ணன் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு பெரிய அண்ணன். ஸோ ஒரு கொஞ்சம் முழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு காஃபி வாங்கி டிஃபனுக்கு என்ன பண்ணலாம், நாஸ்டாக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். மற்றபடி ட்ரெயின் 4 hours லேட்டுங்க. இந்த டைமில் நாங்கள் எங்கே இருக்க வேண்டியது அப்படின்னா கிட்டத்தட்ட மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரி ஆக வேண்டியது. பட் இன்னமும் நம்ம கர்நாடகா ஸ்டேட் உள்ளே தாங்க இருக்கிறோம். இப்போ மார்னிங் 8 o'clock ஆகிட்டு இருக்குங்க. வாங்க இன்னும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் ஒன்ஸ் மும்பை ரீச் ஆகிட்டு ரூம் போடுவோம்ல, அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ ஜிஃபேமே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சோலாப்பூர் வந்து இறங்கிட்டாங்க. இப்போ சோலாப்பூர் பக்காவாக லேண்ட் ஆயாச்சு. இங்கே ட்ரெயின் எவ்வளோ நேரம் நிற்கலாம் நமக்கு தெரியல. அது வரைக்கும் அப்படியே ஜாலியாக நிற்க வேண்டியதான். நம்ம வந்து கோச் D6ங்க அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கேருந்து இப்போ கிளம்பி டக்கு போவோம். மொத்தம் 5 hours டிலேயில் 2 hours கவர் பண்ணிட்டாங்க. இன்னும் 3 hours வந்து இப்போ அப்படியே டிலேலே தான் இருக்குது. லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு தான் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து நம்ம சார்ஜ் வாங்கிட்டோம். சார்ஜ் மீன்ஸ் கட்டு, இதுக்கு பேர் தான் சார்ஜ். ஸோ திஸ் இஸ் சார்ஜ். இது வந்து ஆக்சுவலாக மோர் பட்டர் மில்க். ஸோ இதை அடிக்கடி இனிமேல் சவுதி போனாலும் அடிக்கடி சாப்பிட்டு நம்ம உடம்பை ஹீட் ஆகிறதுலேருந்து நம்ம காப்பாற்ற போகிறோம் ஜிஃபேம். இதை வச்சு தான் வாங்க கிளம்பலாம் இப்போ நம்ம. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சோலாப்பூர்லேருந்தும் வண்டி கிளம்பிருச்சுங்க. ஸோ ஒரு திருட்டு பையன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டப்பாவில் நைட்டு 3 மணி 4 மணிலேருந்து எங்கள் கோச்சிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருந்தோம். அவனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்திட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வந்தான், அப்புறம் மறுபடியும் துரத்துனாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ எங்கேருந்தோம் வந்தான். நாங்கள் அந்த பட்டர் மில்க் வாங்கிட்டு வெளியே உட்காந்துருந்தோம் பிளாட்ஃபார்மில்.
ஸோ இதுக்கு மேலே தான் இப்போ இறங்கி அவன் போனான். என் பக்கத்துலேயே தாங்க வந்தான். வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணுறான், அவனை 2 வாட்டி போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்தாங்க. எப்படி அவனை விட்டாங்கன்னே தெரியல. அவன் வந்து ஃபுல் போதையில் இருக்கிறான். ஆக்சுவலாக என்ன தெரியுமா பண்ணிட்டான், இப்போ எங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் நான், சும்மா இந்த எல்லாம் உட்காந்துருக்காங்கல்ல அந்த மாதிரி உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு அழகாக வந்துட்டு இப்போ யாரதோ லேடிஸ்ட்டு 2 பேக்குங்க, அதாவது இந்த மேக்கப் பொருள்லாம் வச்சுருப்பாங்கள்ல, நல்லா காஸ்ட்லியாக மேக்கப் பொருள் வந்தான். எங்கள் பக்கத்தில் தான் வச்சான். என்னை 2 வாட்டி அவன் பார்த்தான். அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறப்ப கூட மறுபடியும் பார்த்தான். பார்த்துட்டு வந்து எங்கள் பக்கத்தில் தான் அந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு எடுத்து அவனோட பேக் உள்ள போட்டுக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன். என்ன பெரிய போலீஸ், என்ன பிடிங்கிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டுக்கும் போகிறாங்க. இதில் இப்போ நான் சொல்ல வர்றது என்ன ஆக்சுவலாக அப்படின்னா, ஒரு திருடனை போலீஸில் நாங்கள் பார்த்து பிடிச்சி கொடுக்குறோம். 1க்கு 2 இல்லை 3 தடவை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனாலுமே அவனை ஒன்றுமே பண்ணல, விட்டுட்டாங்க. கடைசியில் பாருங்க அவ்வளோ தைரியமாக மறுபடியும் போதில் பேக்கை தூக்கிட்டு எஸ் ஆகிட்டான். ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ ரயில்வேயில் நம்ம ஏசி கோச்சில் வந்தால் கூட எந்த ஒரு கேரண்டி இல்லைங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அப்படியே நம்ம பெட்டியை விட்டு இப்போ நம்ம வண்டி கிட்ட கிளம்பிருச்சு, அவ்வளோதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம தாங்க நம்ம பொருளுக்கு கேரண்டி. பார்த்து உஷாராக இருங்க. இதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. யாரையுமே நம்ப முடியாது. நம்ம பொருளுக்கு நம்மளாக தாங்க பார்த்துக்கணும். நம்ம பொருளை நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். ஸோ ஜிஃபேம் யார் ட்ராவல் பண்ணாலும் உஷாராக இருங்க. இந்தியன் ரயில்வேல அந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்குன்றது தான் இந்த எண்ட் ஆஃப் தி டேயில் நான் சொல்ல வர்றது. ஸோ ஓகே, ட்ரெயின் கிளம்பிடுச்சு. வாங்க, சோலாப்பூர்லேருந்து கிளம்பியிருக்கு. இந்த டைமுக்கெல்லாம் பூனேயில் இருக்க வேண்டியது வண்டி இப்போ தான் சோலாப்பூர்லேயே இருக்குது. லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா பூனே கிட்ட நம்ம வந்துட்டோம். பூனே வந்தோன்னே இப்போ நமக்கு பேல்பூரி வந்து கிடச்சிருக்கு. நல்லா ஸ்பைஸியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை இப்போ நம்ம சாப்பிடும். ஆல்ரெடி 2 வடாப்பாவ் சாப்பிட்டாச்சு. இப்போ இதையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்பை லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் இந்த ஒரே மாதத்தில் நம்ம 2 தடவை வந்து பார்த்திங்கன்னா மும்பை லேண்ட் ஆகிருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்மு, நம்ம மச்சான் தாவூத்து, அப்புறம் எங்கள் இப்போ நடன பையன் இஷானு எல்லாருமே கிட்ட நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு டாடா பை பை சொல்லிவிட்டு துணி வாங்க சொல்லியிருக்கு. எனக்கு ஒரு 2 டிஷர்ட்டு, அண்ணனுக்கு ஒரு 4 டிஷர்ட்டு, அப்புறம் அமீர் அண்ணனுக்கு வெளிநாட்டில் இருக்கார்ல அவங்களுக்கு டிஷர்ட்லாம் கொண்டு வருது. அதை எப்படியாச்சும் இப்போ அவங்கள்ட்ட பிக்கப் பண்ணி கொண்டு போகணும். இப்போ வாங்க நேராக இப்போ வந்து கொஞ்சம் போவோம். அதுலேயே போ, இங்கெல்லாம் கச்சாமச்சான்னு அடிக்குது. இது நல்லா இருந்துச்சு கொஞ்சம் இருக்குது. இதுக்கப்புறம் வீணாக போச்சு போ. இல்லைனா இந்த இதில் ஃபஸ்ட்டில் வா, இங்கே வந்துரு, இதில் வந்துரு. ஓகே கைஸ், வாங்க நேராக போவோம். அவங்கள மீட் பண்ணிட்டு இங்கே பக்கத்தில் ரூம் போட்டுட்டு ஃப்ளைட்டுக்கு கிளம்பலாம் நம்ம. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. குர்லான்னு சொல்லக்கூடிய அந்த குர்லா ஏரியாக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மொத்த ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபா. மொத்த ரூமே இவ்வளோ தான் இருக்குது, பார்த்தா தெரியும். இப்படி ஒரு ஸ்பேஸ், அவ்வளோதான். எல் ஸ்பேஸ் நீங்கள் நடக்கலாம் போகலாம், அவ்வளோதான். டைரெக்டாக இது 2 பேருக்கு அந்த பெட்டு. பட் எனிவே நம்ம வந்து படுக்க போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவோம் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய்ட்டு சின்ன செருப்பு அது இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வாங்க வேண்டியிருக்கு. அது மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகைன் ரூம் போடுவோம், குளிக்கணும், ஃப்ரெஷ் ஆகணும். அப்புறம் நம்ம மெயின் லக்கேஜ் இது கொஞ்சம் எடுத்து இதில் போடணும், இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அதில் போடணும். அப்புறம் துணி வாங்கியிருக்கு, அப்புறம் குட்டி லக்கேஜ் இருக்குது, ஹேண்ட் லக்கேஜ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். பிகாஸ் ஆஃப் கிலோ வந்துட்டு இதில் மட்டும் 28 கிலோ இருக்குது, அப்படி இப்படின்னு அதிகமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேனேஜ் பண்ணி தான் நம்ம போர்டிங் போட முடியும். அதுக்காக தான். அண்ட் இந்த ரூமில் பாருங்களேன், கொய்யால இது ஒரு ஏசின்னு கொடுத்துக்கிறான் பாருங்கள். 1 2 ஜானில் ஒரு ஏசி. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி மினி ஏசி. நீங்கள் இப்போ சவுதியில் நான் பார்த்துருக்கேன், இம்மா பெருசு வரும் போல அகலமாக. இந்த ஏசி நீங்கள் எப்போலேருந்து பார்த்துட்ருக்கீங்கிறத மறக்காமல் நமக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே ஜி ஃபேம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ளாகில் மீட் பண்ணலாம். இது என்னதான் இருந்தாலும் ஒரு குட்டி மினி ப்ளாக் தான். சவுதிக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டதோ. ஸோ மார்னிங் ஃப்ளைட்டு சவுதி ஏர்லைன்ஸுங்க. 4ஆம் தேதி மார்னிங் ஃப்ளைட்டு. இன்றைக்கி வந்து தேதி 3. ஸோ வாங்க கிளம்புவோம். பட் இந்த வீடியோலாம் நான் இங்கேருந்து இருக்கும்போது போட முடியுமா இல்லைன்னு தெரில. சவுதி போய் தான் உங்களுக்கு நான் போடுவேன், அப்போ பார்த்துக்கலாம். எஸ், ஏர்போர்ட் வந்தாச்சுங்கிறேன், ரூமுக்கு வந்தாச்சு. அடுத்த ப்ளாகில் டேரெக்டாக நம்ம ஏர்போர்ட் டு ஏர்போர்ட், இந்தியன் ஏர்போர்ட் டு சவுதி ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிறத பார்க்கலாம் ஜிஃபேம், ஓகேவா? ஸோ வாங்க இப்போதைக்கு கிளம்புவோம். நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லா வேலையும் நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வ்ளாக் எடுக்கணும்னு நினச்சி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஒரு குட்டி மினி வ்ளாக் தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். தேட்ஸ் இட். லல்லி வேறு பார்க்கவே முடியல. நான் வரும்போது லல்லி தூங்கிட்டு இருந்துச்சு, டிஸ்டர்ப் பண்ண தேவைன்னு விட்டாச்சு. அப்புறம் இங்கேருந்து வரும்போது இஷு குட்டி பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டோம். அவர் என்ன விட்டு போகாத ஊனு கத்த ஆரம்பிச்சிட்டான். சரி சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு வரதுக்கே பெரிய டைம் ஆகிடுச்சு. எனிவே ஜி ஃபேம், வாங்க போகலாம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் சவுதி அரேபியாவில்.